உங்கள் மனைவி உங்கள் கூட இல்லைன்னு கேட்க மாட்டேங்கிறான். மகனை நாளைக்கு தள்ளி வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டேங்கிறான். எங்கே போனாலும் ஏன் திரிஷாவை கூப்பிட்டு போகிற சம்மந்தமே இல்லைன்னு கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் நாளைக்கு இங்கே வராரு திமுகவை திட்டுறாருன்னா மட்டும் அவர் தலைவர்னா இது எப்படி லாஜிக்கு? இன்னைக்கும் நீங்கள் அப்படி கண்மூடித்தனமா சார் அவர் நல்ல ஆட்சி கொடுப்பாரு சார் நல்ல ஆட்சி கொடுப்பாரு சாருங்கிறது எதில் தெரியுமா? திமுக தூய ஆட்சிலாம் சொல்ல இங்கே ஒன்றும் இவர்களுக்கு அவர்கள் புரிஞ்சது கிடையாது. டாஸ்மாகில் அதிமுக இருந்தப்போ பாட்டிலுக்கு 5 ரூபா வாங்கிட்டு இருந்துச்சு. திமுக வந்துச்சு 10 ரூபா வாங்குது. நாளைக்கு இதே திரும்பி அதிமுக வந்தால் 15 ரூபா வாங்கும். எப்படி தடுப்பீங்க? அது மட்டும் தான் நடக்குதா? எவ்வளோ இடத்துல கொலைகள் நடந்துட்டு இருக்கு சார், எவ்வளோ இடத்துல பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு மேடம். அதெல்லாம் நான் தான் சொல்லல, தவறுகள் இருக்கு. ரொம்ப கம்மியா நடந்தது. திமுக தூய ஆட்சின்னு சொல்லல. பட் இப்போ கொஞ்ச நாளா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு, ரொம்ப குவைட்டா இருக்காரு. அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் கடுமையான பனி போரெல்லாம் இல்லை, நேரடி போர் நடக்குது. 1000 ரீசன் இருக்கு. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க பக்காவா ஐபி ரிப்போர்ட் மோடிக்கு போனதே அண்ணாமலை கட்சி தொடங்கினால். தமிழ்நாடு பிஜேபியை விட அண்ணாமலை தொடங்கக்கூடிய கட்சி. ஓபிஎஸோட நிலைமை என்ன சார்? இப்போ வந்து தாவேக்காவுக்கும் போக முடியாது, இப்போ அதிமுகவுக்கும் ஸ்ட்ராங்கா எடப்பாடி நோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒய்ஃபே வீட்டுக்குள்ளார விடாது. அவர் எல்லா இடத்தையும் வாய்ப்புகளை இழந்து விட்டார். இதுக்கு மேல நாளைக்கு அவருக்கு போறதுக்கு எங்க அப்படின்னா என்ன சரி? எனக்கு தெரிஞ்சு ஒரே வழி. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய அண்ணாமலை கரப்ஷனுக்கு எதிரானவர், ஊழலுக்கு எதிரானவர், நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் தரேன், என் சொத்து விவரங்கள் தரேன், தியாக பேச்சு பேசினாரு. இப்போ அவர் என்ன அரசியலில் சம்பாதிக்காமல் இருக்காரா? ஒரு சொத்து பத்திரமா வெளில வந்துக்கிட்டே இருக்குது. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, நேர்மையானவர்னு நீங்கள் அவரை 1 டே சிஎம்ல 10 டேஸ் சிஎம்ல 10 இயர்ஸ் சிஎம் போட்டால் கூட தொடர்ந்து வந்து தமிழகத்தில் வந்து திமுக பயங்கரமாக எதிர்த்த ஒரு தலைவர் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான். இப்போ கொஞ்ச நாளாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. அப்பப்போ வர்றது, மீட் பண்ணுறது, இந்த மாதிரியான இதான் வச்சுட்ருக்காங்க. ஏன் அதுக்கு காரணம் என்ன? இப்போ திடீர்னு வந்து அண்ணாமலை புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ அதுலேருந்துமே வந்து பேக் அடிக்கிறாரா, ரொம்ப குவைட்டாக இருக்காரு. அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இல்லை மேடம், அவர் என்ன பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பெரிய பூமில் இருந்தார் மாநில தலைவராக. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வேற ஏதாவது ஒரு ரீப்ளேசிங் ஃபேக்டர் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு மரியாதையாக இருந்திருக்கும். பிஜேபியோடைய மாநில தலைவர்களாக இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு எலிவேஷன் கொடுத்து தான் ரிமூவ் பண்ணாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய மந்திரி ஆனார். அடுத்தது இப்போ தமிழிசை கவர்னர் ஆனாங்க. எல்முருகன் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனார். சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆனார். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறேன், ஒருத்தவங்க மூவ் ஆகிறப்ப யாருக்கோ ஒரு ப்ரமோஷன் ஃபேக்டரியிலே தான் போயிருக்கிறாங்க. இவர் மட்டும்தான் டீப்ரமோட் ஆகிருக்கிறாரு, எதுவுமே இல்லாமல் போயிருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய மைனஸு. இன்னொன்று, இப்போ நயினார் வந்ததுக்கப்புறம் நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் கடுமையான பனி போரெலாம் இல்லை, நேரடி போர் நடக்குது. இங்கே யாராவது அண்ணாமலைக்கு ஆதரவாக ட்வீட்டு போட்டால் இவர் கட்சியை விட்டு நிற்கிறாரு. அங்கே யாராவது இவனை திட்டினா அவர் நிற்கிறாரு. அண்ணாமலை ஆள்னா கட்சி ஆயுஷுக்குள்ளார விடாதங்கிறாரு இவர். அவர் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிறாரு. அதுக்குள்ளார இவர் கட்சியை விட்டு தூக்கி போட்டு போயிடுறாரு. இவங்களுக்குள்ளார அந்த கோஷ்டி தகராறு. அவர் ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டா இவர் பாலிட்டிசைஸ் பண்ணுறாரு. இவர் செய்கிற கும்பலில் இப்போ அமித்ஷா உட்காந்துருக்க மேடையில், மோடி உட்காந்துருக்க மேடையில் கீழே அண்ணாமலை பேரை சொன்னால் அதிகமாக கைத்தட்டினா அந்த மாவட்டத்தில் இவர் கூப்பிட்டு கத்துறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. வேறு எங்கே போய் இவர் அவரோட ஐடென்டிட்டியை காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? எங்கே போனாலும் நான் ஸ்டேட் பிரசிடென்ட், இப்போ இதுக்கு முன்னாடி இவர் பண்ணார்ல, நான் மாநில தலைவர், என்ன கேட்காம நீங்கள் எப்படி ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற அண்ணாமலை. இப்போ அதே கேள்வியை நயினார் நாளைக்கு இவரை கேட்குறாரு. என்ன செய்ய முடியும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலையை எடுத்தது பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்க்காக மட்டும் கிடையாது. 1000 ரீசன் இருக்குது. திமுக அமைச்சர்களுடன் நெருக்கமாக இருந்தது, ரைடு வராமல் சில இடத்துல முன்கூட்டியே சொன்னது, பல திமுக அமைச்சர்களுடன் நாளைக்கு பணம் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டது, மணல் குவாரிகள்கிட்ட இருந்து பணம் வாங்கினது, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க பக்காவாக ஐபியில் ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமேல தான் இவரை வந்து அடிக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் தமிழ்நாட்டில் பிஜேபி 8% வாக்குகளே கிடைச்சிருக்கு. கரெக்டு தான் மேடம். அவங்க அதை விட இப்போ குரோத் ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் பர்சன்டேஜ் மட்டும் பேசுகிறீங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் 2014 தேமுதிகவோட நின்னாங்க எம்பியில். அப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணாங்க. திராவிட கட்சிகள் இல்லாமல் தனித்தே நிற்கிறோம் அப்படின்னு விஜயகாந்தோட நின்னாங்க. 19.5%, 20% போயிட்டாங்க. அது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. 2 எம்பி வந்துச்சு. அன்புமணி ஒன்று, பொன் ராதாகிருஷ்ணன் ஒன்று. பிஜேபிக்கு டைரெக்டாக ஒன்று, அலைன்ஸுக்கு ஒன்றுன்னு வந்துச்சு. சீட்டு எத்தனை வந்துச்சுங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த தடவை என்ன அவங்களுக்கு பெரிய கடுப்புனா, நீங்கள் இப்போ போய் மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் ஆக்கி விட்டீங்க. சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நிதிஷ்கிட்டையும் நிற்கிற நிலைமைக்கு விட்டீங்க.
இல்லைன்னா எடப்பாடியை வச்சு மிரட்டி இங்கே ஒரு 15-20 எம்பி வந்தோம்னா இன்னைக்கு நான் போய் அவங்க கிட்ட நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பேச்சை கேட்டு தானே இவனை விரட்டி விட்டேன், என்னத்த ஓகே. பண்ண நீனு அப்படிங்கிற கோபம்ங்கிறது தான் மெயின். ஓகே. அதுக்கு அப்பாற்பட்டு ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறப்ப இந்த 40 திமுக ஜெயிச்சதுக்கும் அண்ணாமலை தாங்க காரணம். இவர் வேணுமுன்னே எடப்பாடியை காலி பண்ணி விட்டு டிஎம்கேக்கு ஃப்ரீ வின்னிங் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப சரி என்ன அப்படி சொல்கிறாங்கன்னு இவங்க உள்ளே இறங்குறப்ப நிறைய அமைச்சர்கள்ட்ட டிரான்சாக்ஷன் பண்ணது போனது கோடி கோடியாக இவர் பணம் வாங்கினது இப்போ நிறைய அதுதான். ஓகே. சரி அரசியல் தான் நாளைக்கு ஒரு பெரிய பதவியை விட்டுட்டு வந்துட்டான், திரும்பி நம்ம நினச்சி போய் ஐபிஎஸ் ஆகணும்னு நினச்சா முடியுமா? அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு இந்த கட்சிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நீங்கள் கேட்ட பாயிண்ட் தான், ஓகே. இத்தனை பர்சன்டேஜ் நம்ம தானே இன்க்ரீஸ் பண்ணோம், இவ்வளோ தூரம் பிஜேபியை வளர்த்தது நம்ம தானே பண்ணோம், தமிழ்நாடு முழுக்க யாத்திரை போனோம், இன்னைக்கு ஐடென்டிக்கலி பார்ட்டியாக நம்ம தானே டெவலப் பண்ணோம். இப்போ நம்ம ஓகே. இல்லைன்னா இந்த கட்சி இதுக்கு முன்னாடி யார் தூக்கிட்டு வந்து நிறுத்தினா? அப்போ 19-20% தமிழிசை கணக்காட்டினாலும் அது விஜயகாந்த்னால வந்தது. விஜயகாந்த் வாஸ் ஸ்பீக் அட் த டைம். எதிர்கட்சி தலைவர் 2011 14 இவங்க கூட நிற்கிறாரு. அப்போ எப்படி இருக்கும் எலெக்ஷன்? ம். அது வேற. பட் இங்கே ஒரு இண்டிவிஜுவல் ஃபேஸாக அண்ணாமலைங்கிறப்ப கொண்டுட்டு வந்தல 234 தொகுதிக்கு யாத்திரை போனல. இப்போ ஆமா. இதை நம்ம கட்சிக்குன்னு நீ நினச்சி நீ செஞ்சிருந்தனா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு இமேஜ் இருந்திருக்கும்ல. ஓகே. ஃபார் அவங்க சொல்கிறதே ஐபி ரிப்போர்ட் மோடிக்கு போனதே அண்ணாமலை கட்சி தொடங்கினால் தமிழ்நாடு பிஜேபியை விட அண்ணாமலை தொடங்கக்கூடிய கட்சி பவர்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ரிப்போர்ட். ஓகே. மோடி வந்து அமித்ஷாட்ட சொன்னது நீ என்ன செய்வியோ தெரியாது, அவன் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, ஹீ ஷுட் பி இன் பிஜேபி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க கூப்பிட்டு மேலே ஏற்றுன்னு ஏற்றிட்டாங்க. சொத்துக்கள் முதலீடு பண்ணி வச்சுருக்கிறது எங்கன்னு தெரியும்ல மேடம், 2-3 இடத்துலலாம் ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அதனால் நீ நாளைக்கு மீறி இருந்துச்சு, ஏன்டா நான் பெரிய பெரிய ஆளே ஆச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கேன், நீ என் கூடயே இருந்துட்டு எனக்கே வித்த காட்டிடுவா அப்படிங்கிற இடத்துல அவரை இப்போ வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீ எதுவும் ஓகே. பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டி வச்சுருக்கிறாங்க. இல்லைனா அவர் வந்து லாஸ்ட்டு அக்டோபர் தீபாவளிக்கு முன்னாடியே அவர் கட்சி அறிவிக்கிறதா தான் இருந்தார். ஓகே. இப்போ அடுத்து ஓபிஎஸோட நிலைமை என்ன சார்? இப்போ வந்து அவர்னால வந்து தாவேக்காவுக்கும் போக முடியாது. இப்போ அதிமுகவுக்கும் ஸ்ட்ராங்கா எடப்பாடி நோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் எனக்கு திடீர்னு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய மனிதர். அவர் வந்தா வந்து கட்சிக்கு கொஞ்சம் பலம் கிடைக்கும். என்டிஏக்கு வர்றதுக்கு வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒய்ஃபே வீட்டுக்குள்ளார விடாது. எங்கே போக முடியும்னு கேட்குறீங்களா? அவர் பண்ணுற வேலைக்கெல்லாம் இல்லை, அவர் என்ன அடுத்த கட்ட முடிவுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் வெளில கிளம்பி போயிட்டாங்க. ஓகே. நீங்கள் அவருக்கு வேறு வழி இல்லை மேடம், போக்கிடம் இல்லை, ம். என்ன செய்கிறேன்னு தெரியல. அவர் எல்லா இடத்தையும் வாய்ப்புகளை இழந்து விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் செய்த தவறுகள் அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறது, சசிகலா அம்மா வந்து ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் இவர் சிஎம் ஆகினாங்கள, அப்போ ஓகே. அந்த அம்மா சசிகலா வந்து நீ ஏன் என்கிட்ட பதவியை கொடுத்துருன்னு போய் ஒரு கம்முன்னு கொடுத்துருக்கணும். ஓகே. டான்சி வழக்கில் ஜெயலலிதா வந்து சிறைக்கு போகிறப்ப அப்போ தான் முதலமைச்சர் பதவியை யார்கிட்ட கொடுக்கணும்னு ஒரு சர்ச்சை வருது. ம். அப்போ ஜெயலலிதாவோட சாய்ஸ் யார் தெரியுமா? நயினார் நாகேந்திரன். ஓ. சிஎம்முக்கு இவர்கிட்ட கொடுக்குறான்னு ஓகே. ஓபிஎஸை கொண்டாந்து நிப்பாட்டினது சசிகலா. உங்களை ஐடென்டிஃபை பண்ணது அவங்க தானே. அந்த அம்மா நாளைக்கு அந்த இடத்த கேட்குதுன்னா சரின்னு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்போ ஜெயலலிதா வெளில வந்தோன்னே ஜெயலலிதாட்ட திரும்பி கொடுத்தீங்களா? அது ஏன் சசிகலா கேட்டோன்னா தர்ம யுத்தம் நடத்துனீங்க? ஓகே. மொதல் விஷயம். சரி, அந்த இடத்துல அவர் வெளியில் வந்தப்போ கூட சீரியஸ்லி ஸ்பீக்கிங் நியூட்ரல் பப்ளிக் அவ்வளோ பேர் ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணான். எனக்கிட்டே பல பேர் சொன்னாங்க. ம். அதாவது அவன் கரெக்டு தானேங்க, அந்த அம்மா இருந்தப்போ இருந்தான், இவனை போய் திடீர்னு ஏன் அந்த அம்மா பொதுச்செயலாளராக தான் இருக்குதுல்ல, ஏன் இப்போ உடனே அவனை பதவி ஏன் அதுக்குள்ளார என்ன அது எப்படா சாவுன்னு இருந்துச்சா? அப்போ அதுக்கு தான் கொலை பண்ணிச்சா? மற்றவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஓ. அதுக்கு தான் உடனே அந்த பொம்பளை செத்தோடனே அவன் பதவியை கொடுங்கதான் நெகட்டிவாக சசிகலாவுக்கு போச்சு, ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருந்துச்சு. ஓகே. இது உண்மையிலே அந்த கிரிப்போட அவர் ஒரு வேளை தனி கட்சியிலேயே நின்றுருந்தா கூட அன்னைக்கு பெரிய மக்களுடைய வாக்கு அவருக்கு வந்திருக்கும். இவர் எப்போ தெரியுமா அதை லூஸ் பண்ணார்? திரும்பி போய் எடப்பாடியோட கவர்னர் கைகோத்து வச்சார்ல, அதில் அவருக்கு கிரெடிபிலிட்டி போயிடுச்சு. அந்த இடத்துலயாச்சும் ஒழுங்காக இருந்திருக்கணும். அவர் நாளைக்கு எதிர்கட்சி தலைவராக வர விட்டுருக்கக்கூடாது, சிஎம் கேண்டிடேட்டாக அவரை ப்ரப்போஸ் பண்ண விட்றப்பெல்லாம் விட்டார். ஓகே. அவர் என்ன சொன்னார்? நீ செலவு எடுத்துக்கிறிய எலெக்ஷனுக்கு, ம். நான் கை கட்டி வேடிக்கை பார்க்குறேங்கிறப்ப காசு செலவு பண்ணுறதுக்கு யோசித்தவர், அவர் காசை விட்டு இறக்குனவர், இன்னைக்கு கட்சி அவர்கிட்ட போயிடுச்சு. ஓகே. இழந்துட்டீங்க எல்லா இடத்துலையும். 24 பிஜேபியோட இருந்தப்பயாச்சும் உங்கள் மகனை நாளைக்கு சுயேட்சையாக வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கணும் பலாப்பழத்தில். ம். நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஏடிஎம்கேல ஒரு பேட்டனாக இருந்தவர், பொருளாளராக இருந்தவர், நீங்கள் போய் நாளைக்கு ஒரு சுயேட்சை சின்னத்தில் ஒரு எம்பியில் நிற்கலாம். அப்படியே நின்னாலும் செலவு பண்ணி ஜெயிச்சிருக்கணும். ம். தோத்துட்டு வந்துவிட்டு எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க.
ஓகே. இதுக்கு மேலே நாளைக்கு அவருக்கு போகிறதுக்கு எங்கே அப்படின்னா என்ன சரி எனக்கு தெரிஞ்சு ஒரே வழி இஃப் ஹி வாண்ட்ஸ் டு சர்வைவ் இன் பாலிட்டிக்ஸ் ஏதோ ஒரு மரியாதைக்காச்சும் பதவி வேணும்னு நினச்சா திமுகவை தவிர வேறு வழி இல்லை, ஓகே வேறு சார். வழியே இல்லை. இப்போ தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி கிட்ட இருந்த எம்எல்ஏ, ம். நாளைக்கு வந்து செந்தில் பாலாஜி இந்த 18ல் இந்த 2 மட்டும்தான் இப்போ உயிர்ப்போட இருக்குது. தங்க தமிழ்ச்செல்வன் கிட்ட டிடிவி தினகரன் தேனியில் தோக்குறாரு. ஒரு குருவை மிஞ்சிய சிஷ்யனுங்குவான் எல்லாம் அது மாதிரி உங்ககிட்ட இருந்த எடுப்பு உன்னை அசிங்கப்படுத்தி தோத்துட்ட, அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ அந்த நிலை ஒருவேளை ஓபிஎஸ் திரும்பி வந்தால் திமுகவின் ஆதரவுனால் அவர் ஜெயிப்பார். அவங்க கண்டிப்பாக நாளைக்கு வெயிட்டான மினிஸ்டர் கொடுப்பாங்க, அவருக்கெல்லாம் யோசிக்காமல் செய்வார் ஸ்டாலின். ஓகே. அதனால் அவர் ஒரு சிஎம் கேடரில் இருந்தனால டெஃபினெட்லி அவர் நல்ல மரியாதை கொடுப்பாரு. கட்சியிலையும் மரியாதை வேணும், பதவி வேணும். என்ன செய்யறது அப்படின்னா இப்போ நாளைக்கு திரும்பி வந்து ஒரு வேளை ஆட்சி வந்துச்சுன்னா ம். அவருக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ஸும் மினிஸ்டர் கொடுப்பாங்க. அது போதும்பா எனக்கு அப்படின்னு நினச்சாருன்னா இங்கே தான். இல்லை எதுவும் இல்லை அப்படின்னாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பிஜேபியே இதுக்கு மேலே அவரை பொருட்படுத்தாது. ஓகே. மேடம் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஃபுல்லாக நாளைக்கு நான் பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. உங்கள் டேலண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் ஷோவை நல்லா கொண்டுட்டு போகிறீங்களாங்கிறது இருக்குல்ல, கண்டிப்பா சார். கண்டிப்பா. அதே விஷயம் தான் அங்கே. அவன் பிஜேபி எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இருந்தாலும் ஒன்னால இங்கே என்ன நடந்துச்சு, ம். எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப அவங்களுக்கு தெரியும் இவர் பின்னாடி கம்யூனிட்டி சப்போர்ட் இல்லை, இவருக்குன்னு சப்போர்ட்டர்ஸ் இல்லை, இவர் பின்னாடி டீம் இல்லை. நடுவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, இவர் ஏடிஎம்கே மாநாடு போட்டார் எடப்பாடின்னோன்னா இவர் அதுக்கப்புறம் மாநாடு போட்டார். ஏன்னா என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்னு டெல்லியை நம்ப வச்சாதான் என்கிட்ட வருவாங்கங்கிற மாதிரி தேவையில்லாத சில வேலைகள்லாம் பண்ணார். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை டம்மி ஆக்கிட்டாங்க அவங்க. ம். உண்மையிலே அண்ணாமலை வந்து தான் ஓபிஎஸ்ஸை திரும்பி புல் ஓவர் பண்ணார். ஏன்னா 24க்கு முன்னாடி பிஜேபி ஓபிஎஸ் அப்பயே தள்ளிருச்சு வெளியில். அட இவன் ஒன்றத்துக்கும் தான் அதை அமுச்சு விடுங்கிறாங்க. ம். அப்படி இருக்கிற நிலையில இன்னைக்கு எப்படி உங்களை இது பண்ணுவாங்க? ஓகே. கரப்ஷன் வந்து நீங்கள் இனிமேட்டு தடுக்க முடியாது ஒன்று. இன்னொன்று ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னா மக்கள் ரைஸ் ஆகலாம். இங்கே ஒன்றும் இவர்களுக்கு அவர்கள் புரிந்தது கிடையாது. டாஸ்மாகில் அதிமுக இருந்தப்போ பாட்டிலுக்கு 5 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்துச்சு, திமுக வந்துச்சு 10 ரூபா வாங்குது. ம். நாளைக்கு இதே திரும்பி அதிமுக வந்தால் 15 ரூபா வாங்கும். எப்படி தடுப்பீங்க? அது மட்டும் தான் நடக்குதா? எவ்வளோ இடத்துல கொலைகள் நடந்துட்டு இருக்கு சார். எவ்வளோ இடத்துல பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. நடக்கும் மேடம், அதெல்லாம் நடக்கும் நான் சார். தான் அதாவது சொல்கிறேன்ல இதுக்கு தவறுகள் முன்னாடி இருக்கு. ரொம்ப நான் கம்மியா நடந்தது. ஆனா திமுக தூய திமுக ஆட்சின்லாம் ஆட்சியில சொல்லலை, திமுக தூய ஆட்சின்லாம் சொல்ல. பட் நீங்கள் வந்து ஜீரோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ யாருனாலையும் கொடுக்க முடியாது. காமராஜரே சிறந்த தலைவர்னு சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் கரப்ஷன் இல்லாமல் இருந்துச்சா? இந்த அளவுக்கு இருந்துச்சான்றத கேள்வி இல்லை சார். அது இருந்த காலத்தில் தாங்க தெரியும். அவனுங்க அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதாவது இல்லாமல்லாம் இருக்காது மேடம். எப்பயுமே சரி, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய அண்ணாமலை கரப்ஷனுக்கு எதிரானவர், ஊழலுக்கு எதிரானவர், நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் தரேன், என் சொத்து விவரங்கள் தரேன், தியாக பேச்சு பேசினாரு. இப்போ அவர் என்ன அரசியலில் சம்பாதிக்காமல் இருக்காரா? ஒரு சொத்து பத்திரமா வெளில வந்துக்கிட்டே இருக்குது. ம். யார் அப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் அவரையே நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நேர்மையானவர்னு நீங்கள் அவரை 1 டே சிஎம்ல 10 டேஸ் சிஎம்ல 10 இயர்ஸ் சிஎம் போட்டால் கூட ஜீரோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கொடுக்கவே முடியாது. ஓகே. எனக்கும் அவருக்கும் பிரச்சனை, நாளைக்கு நாங்கள் 2 பேரும் அருவாள் எடுத்து வெட்டிக்கிறோம், அரசாங்கத்தை என்ன குறை சொல்லுவீங்க? நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்கல, உங்களுக்கு எனக்கும் தகராறு, நாளைக்கு நீங்கள் என்னை கூலிப்படையை வச்சு கொண்டுடுறீங்க, அதுக்கு அதில் அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? ஓகே. நான் சொல்கிறது என்னென்னா மேடம், ஜஸ்டிஃபை பண்ணலை. குடிச்சிருக்கான், போதை பொருள் கிடைக்குது, கஞ்சா ஃப்ளோட்டிங்கில் இருக்குது, அதனால் குடிச்சுப்புட்டு நான் தான் சொல்கிறேன்ல, ரீல்ஸே இப்போலாம் வரது சின்ன சிகரெட் அடித்தா வந்து மென்னுங்கிறாங்க, இது கஞ்சா அடித்தா லெஜெண்டுங்கிறாங்க. நேத்திக்கு நான் காரில் போகிறப்ப கூட ஒரு வண்டியில் வேகமாக ஒருத்தன் பைக்கை கொண்டாந்து சர்ன்னு சொருகிற மாதிரி இருந்தான். திட்டுறதுக்காக இறக்குறேன், கரெக்டாக அவன் வாயில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே போகிறான், அது கஞ்சா தான், எனக்கு ஸ்மெல்லில் அடிக்குது அப்படி. அதனால் ஒன்றே கேட்பாங்க, கஞ்சா உனக்கு ஸ்மெல்லு எப்படிடா தெரியும்? சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு கஞ்சா ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக தெரியும். அவன் நார்மலாக பைக்கில் ரோட்டில் போகிறப்ப சகஜமாக அடிச்சுட்டு போகிறான். இருக்குது, யாரும் இல்லைன்னா சொல்லலை. இன்னொன்று போலீஸ் சைடில் என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கங்க மேடம். கஞ்சா இருக்கிறவனை பிடிச்சோன்னா அது கோர்ட்டு கொண்டுட்டு போனால் கிராம்ஸில் இருந்துச்சுன்னா அவனே கோர்ட்டு பெயிலில் விட்டுறான். ஓகே. குண்டாஸ் அடிங்கங்கிறாங்கல்ல, கிலோ கணக்கில் இருந்தால் தான் குண்டாஸ் அடிக்க முடியும். இப்போ நான் இங்கே ஆஃபீஸில் விற்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு வரவங்க எல்லாத்துக்கும் விற்பேன். திரும்பி தீர்ந்துருச்சா பக்கத்துலேருந்து எங்கேயாவது சொன்னால் ஒரு இடத்துலேருந்து வரும், திரும்பி இங்கே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விற்பேன். நான் ஒருவேளை போலீஸ்ட்டே மாட்டினாலும் என்கிட்ட பெரிய லெவலில் சரக்கு கிடையாது. ஓகே. எப்படி கேஸ் போடுவீங்க, எப்படி உள்ளே போடுவீங்க? பெரிய நெட்வொர்க்கிங் ஃபேக்டரில் அலையுது, டைட் பண்ணணும்னு நினச்சாலுமே முடியல. அதிமுக ஆட்சியில் குட்கா கிடைக்கலையா? இங்கே இப்போ கஞ்சா கிடைக்குது. அதாவது எப்பயுமே சிந்தட்டிக் ட்ரக்ஸு, ஊசி, ஹெராயின், கொக்கைன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிற மாதிரி இருக்குது மேடம். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை.
பட் நான் சொல்றது ஒரு வார்த்தை, இதை விட பெட்டரா நாளைக்கு எடப்பாடி இருப்பாரா, ஏடிஎம்கே இருக்குமான்னா யோசிச்சுங்க. இல்ல அதுக்கு மாற்று தான் நான் தாவேக்கா வந்து தூய ஆட்சி தரேன்னு சொல்றாங்க. அந்த தூய ஆட்சி தான் போய் நாளைக்கு இங்க துத்துக்கு துக்கு துத்துக்குன்னு உட்காந்துருக்கு அமைதியா. யாருமே தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசுறதே கிடையாது. ஏன் நாளைக்கு உங்க மனைவி உங்க கூட இல்லைன்னு கேட்க மாட்டேங்கிறான். ஏன் நாளைக்கு உன் மகனை நாளைக்கு தள்ளி வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டேங்கிறான். ஒரு மகனுக்கு எந்த படத்துக்கும் உதவி பண்ணல. ஏன் நாளைக்கு மற்ற திருப்பரங்குன்ற விஷயத்துலேருந்து இதுலேருந்து அமைதியாக இருக்கிறவன் எங்கே போனாலும் ஏன் திரிஷாவை கூப்பிட்டு போகிற சம்மந்தமே இல்லைன்னு கேட்க மாட்டேங்கிறான். கீர்த்தி சுரேஷ் பொங்கலுக்கும் அவள் கல்யாணத்துக்கும் ஏன் போய் நிற்கிறேன்னு கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் நாளைக்கு இங்கே வராரு திமுகவை திட்டுறாருன்னா மட்டும் அவர் தலைவர்னா இது எப்படி லாஜிக்கு? பப்ளிக் லைஃப்பில் வந்துட்டிங்கன்னா நாளைக்கு நானே சொல்கிறேனே, எனக்கும் என் வீட்லேயும் சில சமயங்கள் சண்டை வரும். ஐயோ எல்லாரும் தான் யோசிப்போம், தப்பு பண்ணிட்டோம்டா, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம்டா, நம்ம அதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. நானும் இல்லை வேணாம் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறப்ப எனக்கு சீரியஸாக நான் பேர் சொல்ல விரும்புகிற ஒரு திமுகவோட மூத்த தலைவர் சொன்னார், இங்கே வாரு தம்பி, ஒரு விஷயம் வச்சுக்க, குடும்பங்கிறது ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் நீ பொது வாழ்க்கையில் 4 பேருக்கு நாட்டாமல் பண்ண முடியும். நீ அது போயிடுச்சுன்னா நீ முதல்ல ஒழுக்கமா, நீ என்னத்துக்கு என்னைய பேசுகிறன்னு கேட்பான். நீ நாளைக்கு பொது வாழ்க்கையில் அடையாளத்துடன் இருக்க வேணும்னு நினச்சேன்னா இஷ்டமே இல்லைனா கூட பேருக்காவாச்சு எங்கேயோ ஒரு குடும்பத்தை அங்கே வச்சுட்டு நீ ஒரு இடத்துல இருந்துக்கணுமே தவிர, நீ அதான் ஒன்றா இல்லைனா கூட தள்ளி தள்ளி இருந்துக்கிட்டானா பேருக்குன்னு ஒய்ஃப் இருந்தால் தான் நாளைக்கு நீ ஊர் நாட்டாமல் பேச முடியுங்குவார். ஸோ பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறதுங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் பி கொஸ்டின்டு. நீங்கள் அதை கரெக்டாக நடந்து தான் ஆகணும். மேடம் நான் தான் சொல்கிறேன்ல, சினிமாவில் நீங்கள் ஒரு பொண்டாட்டி நீ கட்டிட்டு அடுத்த மாதம் டைவர்ஸ் பண்ணலாம். நாளைக்கு நீங்கள் குடிச்சுப்புட்டு ரோட்டில் இருக்கலாம், டெய்லி நைட்டு பப்புக்கு போகலாம், பார்ட்டிக்கு போகலாம், ஓப்பனாக பப்ளிக்கில் சிகரெட் அடிக்கலாம், நாளைக்கு என்ன வேணாலும் செய்யலாம். இல்லாத பொல்லாத கூட்டு நடுவில் கூட ஒரு நடிகை கூட சொன்னாங்களே, இவர் விஜய் இன்டூ ட்ரக்ஸு அப்படின்லாம் பேசுனாங்க. அதெல்லாம் கூட அடித்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் ஃபேக்டராக தான் அமையும். ஆனால் பப்ளிக் லைஃப் அரசியல் அப்படி கிடையாது. ஒரு பொது இடத்துல நின்று இப்படி தான் ட்ரெஸ் காஸ்டியூம் இருக்கணும், குடும்பம்னா இப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஒழுக்கம். பொண்டாட்டி விட்டுட்டு போயிருச்சுன்னா உன் மோடியாக பேசலையா எல்லா பேரும்? உனக்கு ஒரு பொண்டாட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண துப்பு இல்லை, உனக்கு உன் பொண்டாட்டியை ஓட விட்டுவிட்டு நீலாம் ஊர் நாட்டாமல் பேசுறியான்னு பிரதமரை பேசுகிறாங்க. எல்லாரையும் தான் சொல்கிறேன். ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கவங்க குடிச்சுப்புட்டு ரோட்டில் தான் எங்கேயோ சாதாரணமாக ஒரு டிடி கேஸுக்கு மாட்டினா கூட இவனை பார்த்தியா குடிச்சுப்புட்டு ஊர் அலைஞ்சிருக்கான், நேற்றுக்கு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். பப்ளிக் லைஃப் வந்துட்டிங்கன்னா கொஸ்டினபிள் ஈச் அண்ட் எவ்ரி திங். அந்த அளவுக்கு கொஸ்டினபிளாக இருந்தாலும் விஜய் நாளைக்கு அதிலெல்லாம் நாளைக்கு பாயிண்ட் ஸ்டிக் ஆகுதானா? இல்லை. இன்னைக்கும் நீங்கள் அப்படி கண்மூடித்தனமா சார் அவர் நல்ல ஆட்சி கொடுப்பார் சார், நல்ல ஆட்சி கொடுப்பார் சாருங்கிறது எதில் தெரியுமா? வெறும் படத்தை பார்த்து அவர் நடிக்கிறத வச்சு அவர் வெளி தோற்றத்தை பார்த்து மட்டுமே சொல்கிறீங்க. இந்த விவேக் ஒரு படத்தில் கேட்பான், இந்தியாவுக்கு யாரா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு, கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்குவாங்க. எதுக்குடா இப்போ அந்த ஆளை இழுக்கிறேன்னா அவர் தான் அடிக்கடி போய் பாகிஸ்தானில் சண்டை போடுவாருங்குவான். அது மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. விஜய் நல்லா நடிப்பார், விஜய் பார்க்க நல்லா இருப்பார், அதனால் விஜய் நல்லாட்சி கொடுப்பாரு. லாஜிக்கலி ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்களேன். கொஞ்சமாச்சும் பர்சனல் லைஃப்பில் ஒழுக்கத்தோடு இருக்கணும். இல்லை நாளைக்கு நீங்கள் இஸ்லாமியர்கள் ஏன் இவரை ஏற்க மறுக்கிறார்கள்? என்கிட்ட ஒருத்தர் சொன்ன ஒரு முக்கியமான முஸ்லீம் கட்சி தலைவர், எங்கள் இஸ்லாத்தில் குடிக்கக்கூடாது, கூத்தியா வச்சக்கூடாது, குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கணும், திரை பார்க்கக்கூடாது, சினிமா கூட பார்க்கக்கூடாது, இவன்ட்ட எல்லா பாயிண்ட்டும் இருக்குதுங்கிறாரு. அவ்வளோதான், ஒன்லைனில் அவர் முடிச்சிட்டாரு, அதனால நான் அவரை ஏற்க மறுக்கிறேன் அப்படிங்கிறப்ப பர்சனல் லைஃப் இஸ் வெரி பிக் கொஸ்டின் மார்க் ஃபார் விஜய். ஆக்டிவிட்டீஸ் ஆர் கொஸ்டின் மார்க். பப்ளிக்கு கிட்ட வந்து நிற்க மாட்டேங்கிறீங்க, பப்ளிக்கு பிரச்சனைனா வர மாட்டேங்கிறீங்க, உங்கள் பிரச்சனையை பப்ளிசைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, மிரட்டுனா அடுத்த நிமிஷம் படுத்துடுறீங்க. அதுதான் அந்த பாரம்பரிய அரசியல்வாதிகளுக்கும் இந்த திடீர் நடிகர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். என்னையெல்லாம் எவ்வளோ பேர் என்னென்னமோ மிரட்டி பார்த்துருக்குறான். எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்லாம் விட்டானா கொலை பண்ணிடுவாங்க. என் வீட்டில் இது வரைக்கும் 2 தடவை பெட்ரோல் குண்டு அடிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு 8 தடவை எனக்கெல்லாம் நாளைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போட்டு எடுத்துருக்குறாங்க. அவ்வளோ த்ரெட்டு இருந்திருக்குது. நாளைக்கு நான் தான் சொல்கிறேன்ல, என் வீட்லேயே நாளைக்கு என் கூட குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயம். என் வீட்டில் என் பாலாம் வந்து கீழே ஒரு டப்பா விழுந்தாலே ராத்திரி முழுக்க எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அழுவா. என்னன்னா அந்த குண்டு வெடித்ததோட எஃபெக்ட் அந்த அளவுக்கு த்ரெட் இருந்தப்போ கூட ஒரு நாள் கூட நான்லாம் பின்வாங்கினதே கிடையாது. என் வீட்டில் சொல்லுங்க, என்னெல்லாம் ஃபாரின் அனுப்பிச்சு வச்சுட்டு நீ என்னத்தையோ பண்ணு, எங்களை எங்கேயோ வச்சுட்டு எங்கள் உயிர் எடுக்கிறாங்க. அது வந்து நோவே கெட்டிங் பேக்குங்கிற மாதிரி கிரிட்டாக நிற்கணும். இப்போ உதயநிதியை சொல்லுங்கள், சனாதனத்தை பற்றி பேசினார், அவன் தலையை எடுத்துகிட்டு வா 10 லட்சம் தரான்னு ஒரு சாமியார் சொன்னான். எல்லா மாநிலத்திலையும் எஃப்ஐஆர் போட்டிங்க, ஒரு டெப்டி சிஎம் மேலே கோர்ட்டு கலையை விட்டீங்க. சும்மா வாச்சு நான் ஏதோ என் கொள்கை சித்தாந்தத்தை பேசினேன், சில பேருக்கு வருத்தம் அளித்திருந்தால் நான் வருந்துகிறேன், அவ்வளோதானே, இதான் மன்னிப்பு. சொன்னாரா? நான் சொன்னதுலேருந்து பின்வாங்க மாட்டேன்னாரு.
இப்ப நீங்க அடுத்த நிமிஷம் எல்லா பேர்லயும் இப்படி விஜய்லேருந்து, டிடிவிலேருந்து எல்லாருமே உங்க பின்வாங்குனீங்கன்னா, அப்ப யாரு உங்கள நம்புவா? ஸ்டாண்டர்டா நீங்க நின்னா தானே உங்க பின்னாடி நம்பிக்கை இருக்கும். அரசியல் தலைவர்னா அதான். எதுக்கும் சாஞ்சு குடுக்காம ஜெயலலிதா கேட்டாங்கல்ல, "மோடியா? லேடியா? வா பாத்துரலாம்" அப்புட்னாங்கல்ல. அதுதானே மேடம். ஸ்டாலின் ஏன் அந்த சமயத்துல மோடியா? லேடியா? இல்ல எங்க டாடியான்னு பாத்துரலாம் அப்டின்னார்ல. ஓகே. இப்ப 4 பேர் வந்து அரசியல்ல கேள்விக்குறியா இருக்காங்க சார். யார் அப்டின்னா, ஒரு பக்கம் சசிகலா, ஓபிஎஸ், தேமுதிக, ராமதாஸ். இவங்க எல்லாருமே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது? நான் சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ் வேற? அதுக்கப்புறமா தேமுதிகன்ற ஒரு கட்சி இருக்கே ஆமா. சார். அவங்களா? அது வந்து அது கேள்விக்குறி கிடையாதுங்க அது. அவங்க வந்து ராஜ்யசபா நீ அறிவிச்சா தான் நான் வருவேங்கிறாங்க. ஓகே. பட் 2 ராஜ்யசபால 1 அன்புமணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு வந்த தகவல் படி டிடிவியும் ஒரு ராஜ்யசபா கேட்குறாருங்கிறாங்க. ஓகே. ஸோ அன்புமணி, டிடிவி 2 முடிஞ்சுன்னா டிஎம்டிகே க்ளோஸ். அதான் நோ ஆப்ஷன் ஃபார் ஏடிஎம்கே. அப்ப அவங்க வழி வந்து திமுகவுக்கு தான் வருவாங்க. ஓகே. அந்த அம்மா எல்லா பக்கட்டும் துண்டு போட்டு தாங்க வச்சிருக்காங்க. அதனால நீங்க அவ்வளோலாம் ஃபீல் பண்ணி கேப்டன் டிவில வேலை பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி? அப்புறம் அப்புறம் ஐயோ! அப்படியா திமுகவுக்கு போகலாங்கிற மாரி சில பேர் சார் அந்த பீரியட் விஜயகாந்த் வளர்த்தெடுத்த கட்சி சார். அவ்வளோ ஈஸியா சொல்லிட முடியாதுல்ல நம்ம. அதெல்லாம் எடுத்தவர் தான். ஆனா எடுத்தவர்கிட்ட இருந்த மாரியே இருக்கணும்னு இல்ல. இவங்க நடவடிக்கைகள் எதுவும் சரியில்ல மேடம். நான் தான் சொல்றேனே தப்பான மூவ்ஸ் எல்லாமே. நீங்க அட்லீஸ்ட் 24ல பிஜேபி தனியா நின்னப்ப தேமுதிக விஜய்க்கு அண்ணாமலை பேச்ச கேட்டு பிஜேபிக்கு வந்திருக்கணும். ஏன்னா பிஜேபி இவங்களுக்கு நெறைய செஞ்சு குடுத்துச்சு. ஓகே. இவங்க அந்த நிலையில பிஜேபிய தவிர்த்துட்டு அதிமுக பின்னாடி நின்னாங்க. அப்ப ம். அவங்களுக்கு எப்படி எரியும்? நீ வேணாங்கிறேன், அவங்க கூட போய் சேர்ற. இப்ப அந்த அம்மா போலன்னா வேற யார் எடப்பாடி கூட இருந்திருப்பான்னு நெனைக்கிறீங்க? யாருமே இல்லையே. யாருமே அவங்க இல்ல. மட்டும் தானே இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு எரிச்சல் வந்துருச்சு. அதுக்கு அப்பாற்பட்டு திரும்பி சரி போனாங்களே, என்னதுக்கு போனாங்க டீலுக்கு? ராஜ்யசபா ம். எம்பி தரேன்னு போனாங்க. திரும்பி சரி ஏன் இப்ப எடப்பாடி கிட்ட கோச்சிட்டு வந்தாங்க? குடுக்கலன்னு வந்தாங்க. குடுக்கலன்னு. இப்ப என்ன சொன்னா வரவேங்கிறாங்க? ராஜ்யசபா சீட்டு. குடுத்தா வருவேங்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தேவைக்கு தானே நீங்க இருக்கிறீங்க. ஓகே. மக்கள் உரிமையை மீட்போம்னு மீட்டிங் போட்டுட்டு, என்ன உரிமைக்கு தெரியுமா குரல் குடுக்குறீங்க? 2 எம்பி சீட் வேணுங்கிறீங்க. யாருக்குப்பா அப்டின்னா, 1 என் மகனுக்கு, இன்னொன்னு என் தம்பிக்கு. ஓகே. கட்சியோட தலைவர் யாரும்மா? நான். யாருப்பா பொருளாளரு? என் தம்பி. யாரு இளைஞரணி செயலாளரு? என் மகன். ம். இன்னொரு மகன் அவரு சினிமா ஃபுல்லா பார்த்துக்கிறாரு. இது இது வந்து நீங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்குதா? விஜயகாந்த் ஆரம்பிச்சு வச்ச கல்லூரி இப்ப இல்ல. விஜயகாந்த் ஆரம்பிச்சு குடுத்த கேப்டன் டிவி இப்ப இல்லன்னு விஜய் பிரபாகர் சொன்னார்ல, அதே மாரி உங்களுக்கு சொல்றேன். விஜயகாந்த் ஆரம்பிச்சு வச்ச தேமுதிக இப்ப இல்ல. ஓகே. இருக்கிறப்ப உருவாக்குனப்ப இமேஜ் இருக்குமே தவிர, அது இறந்து போயிட்டா யாரா இருக்கட்டும் மேடம். நம்ம குடும்பத்திலே யாராவது ஒருத்தர் இறந்தா 1 மாசம் ஒப்பாரி வைப்போம். அப்புறம் திரும்பி இயல்பு நிலைக்கு போயிருவான். இப்ப ம். விஜயகாந்தோடைய அனுதாபம் அந்த தேர்தல் சமயத்தில் விஜய் பிரபாகருக்கு அறுவடையாச்சு. இப்ப விஜயகாந்துக்கு ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டா வாய்ப்பு கிடையாது. ஓகே. உங்களே மாரி சில உண்மையானவர்கள் வேணா விஜயகாந்துக்காக கீழ வந்து நிக்கிறான். ஆனா அவங்களுக்கு செய்யணும்னு இந்த அம்மாவுக்கு இல்லையே. குடும்ப ஆட்சியா மாத்திட்டு இருக்காங்க. விஜயகாந்த் உருவாக்கி வச்சத அழிச்சிட்டு தான் போவேன்னு இந்த அம்மா பண்றாங்க. ஓகே. இப்ப நீங்க அவங்க அதனால தானே டிஎம்கேவுக்கு துண்டு போட்டு வைக்கிறாங்க. ஏடிஎம்கேக்கு துண்டு நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இவர புடிக்காது, இவங்கள புடிக்கும்னா அவங்களோட ஸ்டிக் ஆன் ஆயிரணும். ஓகே. அத விட்டுட்டு நாளைக்கு 3 பக்கட்டும் வேணுங்கிறப்ப துண்டு போட்டு வைப்பேன் அப்படின்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் சரி இது சீரியஸா விபச்சாரத்துக்கு ஈடானது தான். எங்க வேணாலும் என் சௌரியத்துக்கு நான் போய் நாளைக்கு கதவ தட்டிட்டு உள்ள போயிருவேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு உண்டான ஒரு மக்கள் உரிமைக்காச்சு இவங்க வந்தா நல்லது ஆச்சு. இல்ல இவங்க சரியா செய்யல. அதனால இவங்ககிட்ட நான் போகவே மாட்டேன். நோன்னு அந்த அம்மா எங்கேயுமே வைக்கல. ஓகே. அப்ப என்ன எல்லா இடத்துலயும் இப்ப திமுகலயும் என்ன தெரியுமா? நீங்க நீங்க அவங்க தரலன்னா கூட பரவால்ல. நீங்க ராஜ்யசபா தரேன்னு சொல்லுங்க. நான் இப்ப உடனே உங்க கூட வரேன்னு அறிவிக்கிறேன்னா, இது எப்படி மேடம் இருக்குது? மேடையில ஏறுறப்பயே அவங்க எதுக்கு தெரியுமா அந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க? சத்திரியனா இருக்கக்கூடாது, சாணக்கியனா இருக்கணும்னு. போன தடவ ஓகே. தரேன்னு ஏமாத்திட்டாங்க. இந்த தடவையும் ம். நான் கூட்டணி அதிமுகன்னு சொல்லி அப்புறம் ராஜ்யசபா தேர்தல்ல இல்லன்ட்டானா அசிங்கமா போயிரும். ஓகே. அவன் அறிவிக்கட்டும். அப்புறம் நம்ம சாணக்கியத்தனமா நம்ம உள்ள போவோங்கிறாங்க. அப்ப உங்க ஓகே. பதவி ராஜ்யசபாங்கிற பதவிக்காக தானே, உங்க கட்சிய நீங்க அடமானம் வைக்கிறீங்க. இதுல நீங்க என்ன அவங்க என்ன செய்வாங்கங்கிறீங்க. ஓகே. உங்கள உண்மையிலே திமுக தூக்கி சுமக்கக்கூடாதுன்னு நானே வயித்தெரிச்சல்ல இருக்கிறேன். அந்த திமுக விட்டுச்சுன்னா முடிஞ்சாய்ங்க. ஓகே. எங்க 234 தொகுதிக்கு கேண்டிடேட் போடுவீங்களா? ஏற்கனவே காலேஜ் போச்சு, சேனல் போச்சு, காசு கிடையாது. ம். நீங்க வேற என்ன செய்ய முடியும்? வாங்குறதெல்லாம் தேர்தல் சமயத்துல டீல் பேசி வாங்குறதெல்லாம் ஆடம்பரமா அடிச்சு நொறுக்கிடுறது. ஓகே. இது ராமதாஸை பொறுத்தவரைக்கும் திமுக போவாரு மேடம். போயிருவாரா சார்? ஏன்னா மகன் மேல இருக்கிற காண்டுகாவாச்சு செய்வாரு. ஓகே. அப்போ திருமாவுடைய அவங்க அதாவது பிரச்சனை இல்ல. அவங்களுக்குள்ளார இணக்கமா தான் இருக்கிறாங்க. ராமதாஸ் அழுதாருல்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல. அன்புமணிய நினைச்சு, ஓகே. என்னை இப்படியெல்லாம் பண்றான் அப்படின்னு ஏதோ அழுதாரு. அன்னைக்கு திருமாவளவன் ராமதாஸுக்கு ஃபோன் பண்ணி,
அழாதீங்க அப்படின்னு சொன்னப்போ ராமதாஸ் சொல்லியிருக்காரு, என் மகன் என்னை அழ வைக்கிறான், நீ கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிற, நீ என் புள்ள தான்பான்ட்டார். நேத்து அருள் எம்எல்ஏ அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, திரும்ப வந்து பெறாத பிள்ளை ராமதாஸ் ஆமாம், இல்லை அப்படின்ட்டு. உண்மை அவர் சொன்ன வார்த்தை ராமதாஸ். ஏன்னா எனக்கு தெரியுமில்ல, அவர் வாயால் சொன்னது அவர் கூட இருந்திருப்பாங்கல்ல. ராமதாஸே சொன்னார், நீ அவன் என் பெத்த புள்ள என்னை அழ வைக்கிறான், நீ கூப்பிட்டு எனக்கு ஆறுதல் சொல்கிற, நீ எனக்கு பெறாத புள்ளப்பான்ட்டாரு. அதெல்லாம் அவங்க அதை கூட வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிருக்காங்களா? தொடர்ந்து வந்து தலித்துக்கு டிடிவி எதிராக வந்து எல்லா ஓபிஎஸ் கிட்ட போகிறத ஏற்றுக்குவீங்க, அண்ணாமலை எடப்பாடிய முதலமைச்சர்னா ஏற்றுக்குவீங்க, அன்புமணி சொன்னால் ஏற்றுக்குவீங்க, நாளைக்கு திருமாவளவனும் சார், ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து தலித்துக்கு எதிராக வந்து எல்லா மேடைகள்லையும் பேசின ஒரு பர்சன் சார். அப்படி இருக்கும்போது திரும்ப அவர் கூட கூட்டணி வைக்கும்போது எப்படி சார் அதை மக்கள் ஏத்துப்பாங்க? இப்போ மட்டும் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அன்புமணி தான் அந்த தேவையில்லாத நிறையா வேலைகள் பார்த்தது அந்த கம்யூனிட்டிக்கு எதிராக. இந்த இந்த ஆணவ கொலைக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணுறது, வேணும்னே இந்த தலித்து கம்யூனிட்டி இதெல்லாம் அடித்து வெட்டுங்கிறது, குத்துங்கிறது, இதெல்லாம் அவர் பண்ணுற வேலை. அதனால காண்டு பூரா மேக்ஸிமம் அவர் பக்கத்து தான் இருக்குது. இங்கே பொலிட்டிக்கலி அது ப்ளே பண்ண வாய்ப்பு இல்லை. நான் இன்னொன்று சொல்லட்டுமா, வன்னியர் சமூகத்தோடைய வாக்கே பாமகவுக்கு அப்பா மகன் ஒன்றா இருந்தாலே முழுசாக அறுவடை ஆகாது. இதில் ஏற்கனவே உங்களுக்குள்ளார தகராறு. இதை மீறி நாளைக்கு அது எப்படி நீங்கள் எந்திரிக்கும்னு தோன்றீங்கன்னு எனக்கு தெரியல. இவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ உண்மையான ஸ்ட்ரென்த்து எங்ககிட்ட இவர் ராமதாஸ் அன்புமணி தோக்குறாரு, சௌமியா தோக்குறாங்க, அவங்களோட கம்யூனிட்டி பெல்ட்லேயே. அப்புறம் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லுவீங்க? திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த கட்சிக்கும் பாமகவுக்கு கட்சி அந்தஸ்து கிடையாது, தேமுதிக கட்சி அந்தஸ்து இழந்துருச்சு, நீங்கள் அமமுக கட்சி அந்தஸ்து கிடையாது. ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் விசிகாவும் தான் அந்தஸ்தில் இருக்குங்கிறப்ப நாம் தமிழர் கட்சியாச்சு தனியாக நின்றுட்டு இது பண்ணுது. இன்றைக்கி அவங்க வேற ஒரு திராவிட கட்சியோடு இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்துருக்காங்கிறப்ப அந்த அதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளார பர்சனலி பிரச்சனை இல்லை மேடம். காங்கிரஸை ஈழப்போருக்காக வைகோவும் திருமாவளவனும் விமர்சனம் செய்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இல்லையா? எதுக்கு சொல்கிறேன்னா மேடம், சில சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு கட்டத்தில் எடுத்த ஒரு ப்ராமிஸ்க்காக அந்த கொள்கைக்காக விமர்சனம் செஞ்சுட்டு நாளைக்கு ஒரு நீடுக்கு போகிறது வேற. நீங்கள் இதில் என்ன பிரச்சனைனா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவங்க சரிப்பா அந்த டீல் காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு என்ன இஷ்யூ? இப்போ ராமதாஸே ஸ்டாலினை பேசலையா? என் தகுதிக்கு நான் உன்கிட்ட வந்து நிற்கணுமா, நீ என்ன பெரிய ஆளா கோட்டையில் இருந்தா இதான்னு கேட்டார். அது வேற மேடம். நீங்கள் அவர் வந்து அந்த 10.5க்காக ஃபைட் பண்ணுறதுக்காக கேட்குறாரு. இன்னைக்கு அப்பா வந்து மகனை எதிர்த்துக்கிட்டு நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு ரெடி ஆகுறாரு. அப்படிங்கிறப்ப மேடம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக ஜெல்லே ஆகாத ஒரு அலைன்ஸாக இருக்குது. விமர்சனங்கள் இது வந்து நீங்கள் ஏற்கனவே இவங்க 2 பேர்த்துக்கும் ஆகாது, சண்டையாக இருக்குமே, இப்போ திரும்பி இவங்க 2 பேர்த்தையும் எப்படி ஒரே வீட்டுக்குள்ளார வச்சு நீ குடும்பம் நடத்துவேன்னு கேட்குறீங்க. அது 2 பேரும் இருக்கிறதுக்கு தயாராகிட்டாங்கிறப்ப கீழே ஜெல்லாயிரும். பிஜேபி ஏடிஎம்கேவும் செட் ஆகாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, ஜெல்லே ஆகாதுன்னு அது சொல்லியிருக்காங்க. வந்து நாடகம் போடுறாங்க, கண்டிப்பா தேர்தல் நேரத்துல கூட்டணி வைப்பாங்கன்னு பொதுவா பேசப்பட்ட விஷயம் தான். அதே இல்லை மாதிரி மேடம், அது கூட்டணி ரைட்டு, வச்சுட்டாங்க. ஜாயின் ஆவாங்க. பட் அந்த அலைன்ஸ் ஜெல் ஆகாது, ம், கேடஸுக்குள்ளார ஒத்துமை இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல. ம். இன்னைக்கு நல்லா தானே இருக்கிறாங்க. அது மாதிரி அது ஜெல் ஆகிக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது.